அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக 215வது வாரத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பாவை ஷேக் யாசிர் தோசரி ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். நன்றி என்ற அந்த வணக்க வழிபாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய மகத்தான கூலி, நன்றியோடு நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தருகின்ற வெகுமதி என்ற அமைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மோமின்களே, பொதுவாக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளிலே மிக மகத்துவமானது, உன்னதமானது, மிகவும் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கத்தக்க ஒரு இபாதத்து தான் நன்றி உணர்வு என்ற இபாதத். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் செயற்படுவது. அல்லாஹ் எவ்வளவு பிரமாண்டமான நியாமத்துகள் நம்மை சேர்ந்திருக்கிறான், உபகாரங்களை வாரி வழங்கியிருக்கிறான், எங்களை விட்டு எத்தனை கஷ்டங்களை நீக்கி வைத்து தண்டனைகளை அகற்றி வைத்து அப்படியான பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறான். உண்மையில் எங்களுக்கு அகப்பார்வை தென்பட்டால், உண்மையில் எங்களுடைய திரை அகற்றப்பட்டால், அல்லாஹ்வுடைய அன்பாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அந்த தன்மையினாலும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உருகி போய்விடும். அல்லாஹ்வின் பக்கம் ஆசை ஆர்வத்தின் மூலமாக எப்படியான நிலைமை ஏற்பட்டுவிடும். எல்லா நிலைமைகளிலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் சரிவாக கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் அதிலே நாங்கள் காலை மாலை இரவு பகலாக சதா நேரமும் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்குள்ளே புரண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அனைத்தையும் தந்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத் அருட்கொடைகளை கணக்கெடுக்க எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. சூரா இப்ராஹிம் 34வது வசனத்தை ஓதினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நாம் நன்றியின் மூலம் பதிலளிப்பது, அதே போன்று அதற்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய புகழ் பாராட்டுகள் அல்லாஹ்வை தியானிப்பது போன்ற விடயம் ஒரு முஸ்லீம் மீது கடமை. ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமை, ஒவ்வொரு மோமின்கள் மீதும் அது மிக பெரும் கடமையாக இருக்கிறது. அதுதான் உண்மையிலே கிடைத்திருக்கின்ற நியாமத் இன்னும் அதிகரிப்பதற்கும் விஸ்தரிக்கப்படுவதற்கும் நிலையாக நம்மிடம் தங்கியிருப்பதற்கும் அடிப்படையான ஒரு வழி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி இல்லாத சமயத்திலே அந்த நியாமத் நீங்குவதற்கு அது காரணமாக்கி விடுவான். அது இல்லாமலாகிவிடும், அந்த நியாமத் குறைந்துவிடும், பலகீனமாகிவிடும். எனவே ஒரு நியாமத் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நன்றி செலுத்தப்பட்டால் நிலைத்திருக்கும், தரிபாடாக இருக்கும். அதுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கப்பட்டால், மக்கள் நன்றி கட்ட முறையில் நடந்தால் அது நம்மை விட்டும் விரைந்து விரண்டு ஓடிவிடும். உங்களுடைய இறைச்சன் உங்களை கட்டளிட்டிருக்கிறார், நீங்கள் நிச்சயமாக நன்றி செலுத்தினார், நான் அதை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். எந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த நியாமத்துகளை, அருள்களை, வளங்களை அதிகப்படுத்துவேன். நீங்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய தண்டனை மிக கடுமையானது. இப்ராஹிம் 7வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய உன்னதமான தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். சூரத்துல் இஸ்ரா 3வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அன்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது தன்னுடைய அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு அவர் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். எனவே நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம், அவருக்கு நேரான வழியை காட்டினோம். சூரா நஹல் 121வது வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வளமை என்னவென்றால், ஏதாவது சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விடயங்கள் ஏற்பட்டால் உடனே சுஜூதில் நன்றிக்கடனாக சுஜூது செய்ய கீழே விழுந்து சுஜூத் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக, அந்த உபகாரத்தை மதிக்கும் முகமாக. அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்புக்குரிய படைப்பினங்களில் உவப்புக்குரிய நபர் யார் என்றால் நன்றி மனப்பான்மை உள்ளவர், நன்றி செலுத்தும் தன்மை உள்ளவர், அந்த நன்றி மனப்பான்மையிலே நிரந்தரமாக செயல்படக்கூடியவர். அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான படைப்பும் நன்றி மனப்பான்மை இல்லாதவர், நன்றி செலுத்தும் விடயத்திலே பொடுபோக்கானவர், நன்றி கட்ட முறையில் நடக்கக்கூடியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர் எப்படிப்பட்ட சங்கை அடைந்து கொள்கிறார் என்றால், அல்லாஹ் தனக்கும் ஷாக்கிர் என்று சொல்லியிருக்கார். நன்றி மனப்பான்மை உள்ளவன், அமல்களுக்கு தக்க நன்றி உணர்வோடு கூலி கொடுக்கக்கூடியவன் என்று அந்த தன்மையை தன்னகத்தை கொண்டது போன்று அப்படியான தன்மை மனிதர்களிடம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ் அதை நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அந்த பெயரை அல்லாஹ் இட்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் இருக்கின்ற, அல்லாஹ்வுடைய ஷுக்குர் என்பது வித்தியாசம், அடியாருடைய ஷுக்குர் என்பது வித்தியாசம். தன்னிடம் இருக்கின்ற ஒரே தன்மை, அது போன்ற ஒரு சாயலை அல்லாஹ் படைப்பினங்களும் கொடுத்திருக்கிறான். படைப்பினங்களிடம் நன்றி மனப்பான்மை, அல்லாஹ்விடமும் நன்றியோடு நடக்கின்ற பண்பு. எனவே உண்மையிலே நன்றி உள்ளவர்களுக்கு சிறப்பும் மதிப்பும் அன்பும் கிடைப்பதற்கு அதுவே போதுமானது. ஷுக்ர் இருக்கிறது, நன்றி மனப்பான்மை, அதனுடைய கூலி மகத்தானது.
அது பரவலான கூலியை உள்ளடக்கியது. கண்ணியமான சகலதையும் அறிந்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஆல இம்ரான் 144 வசனத்திலே அல்லாஹ் நன்றி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தகுந்த கூலியை கொடுப்பான் என்று சொல்கிறான். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூடுதலான நியாமத் கிடைத்தால் நன்றி செலுத்தக்கூடிய என்று சொல்லவும் இல்லை. பொதுவாகவே சிறிய பெரிய அனைத்து நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு கூலி கொடுப்பான். அது சிறிய கூலி பெரிய கூலி என்று விவரிக்கவில்லை. சிறிய நியாமத்துக்கு பெரிய நியாமத்துக்கு என்று அல்லாஹ் வித்தியாசப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நன்றி செலுத்துவதென்பது தண்டனைகளை விட்டு நமக்கான ஒரு உத்தரவாதம், நமக்கான தண்டனைகளை விட்டும் நமக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது. அதே போன்று வெறுக்கத்தக்க விடயங்கள் நடக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே நிசா 147 வசனத்திலே, நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு வராது. நீங்கள் ஈமானோடும் நன்றி உள்ளவர்களும் இருந்தால், நன்றி உள்ளவர்களாகவும் ஈமான்தார்களும் இருந்தால் தண்டிக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் அவனும் நன்றி உள்ளவன், சகலவற்றையும் அறிந்தவன். எனவே யார் அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்தும் அந்த பண்பை இழப்பாரோ இல்லாமலாக்குவாரோ, அதை அவர் பால்படுத்துவாரோ, அவருக்கு தண்டனை ஏற்படும். எனவே கியாமத்து நாள் வர முன்னால் தனக்குத்தானே சுயமாக கேள்வி கேட்டு தன்னை விசாரித்து தன்னை முன்னாயத்தப்படுத்தக்கூடியவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி தன்னை சுய விசாரணை செய்து முஹாசபத்து நஃப்ஸ் செய்து தன்னை அதற்கு தயார்படுத்தாதவர் கை சேதத்தில் வீழ்வார். மூமின்களே, பொதுவாக குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் ஒன்றை தெளிவாக நமக்கு முன்வைக்கின்றன. அதாவது நன்றி மனப்பான்மை 3 வகையாக வெளிப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம்: ஒன்று உள்ளத்தால், இரண்டாவது நாவால், மூன்றாவது உறுப்புக்களால். 3உடைய நன்றிகளும் வித்தியாசம். உள்ளத்திலே பொதுவாக நன்றி மனப்பான்மை எப்படி ஏற்பட வேண்டும் என்றால், நியாமத்துகளை நாம் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் தந்தது, இது அல்லாஹ்வுடைய நியாமத், அல்லாஹ் எனக்கு அருளியது, என்னுடைய கட்டுத்தனம் அல்ல. அதை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய முடிவை, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்புவது, நம்முடைய ஈமான் இன்னும் அதிகரிப்பது. அதே நேரம் அது தந்தவன் அல்லாஹ் தான் இதற்கு இந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை நினைவு கூறும் முகமாக உள்ளத்தில் ஆழ பதிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவால் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனம் யமனிலிருந்து பலஸ்தீனுக்கு கண் சிமிட்டும் நேரத்துக்குள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது, என்னுடைய கட்டித்தனம், என்னுடைய திறமை என்று சொல்லாமல், இது என்னுடைய இரட்சகனின் கிருபையினால் நடந்தது, என்னுடைய இரட்சகனுடைய கிருபை அருளினால் நடந்தது, கிடைத்த பாக்கியம் என்று சொன்னார்கள். நம்மள் 40 இவ்வளவு பெரிய சாதனையை படைத்து விட்டு அல்லாஹ் செய்தான் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மழை பொழிகின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அருளினால் கிருபையினால் எங்களுக்கு மழை பெய்தது, எங்களுக்கு மழை பொழிவிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய அருள் கிருபை. புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே இது உள்ளத்தால் அந்த நன்றி மனப்பான்மை வெளிப்படுத்துவது. நாவினால் எப்படி அல்லாஹ்வை புகழ்வது, பாராட்டுவது, அதை பற்றி நாம் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசி அதை ஞாபகம் கூறுவது. உங்களுடைய ரப்புடைய நியாமத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், அதை பிரஸ்தாபியுங்கள், அதை பற்றி பேசுங்கள், நியாமத்துகளை பற்றி பேசுங்கள். லுஹா 11வது வசனம். அதே போன்று உறுப்புக்கள் எப்படி என்றால், உறுப்புக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அந்த உறுப்புக்களை பயன்படுத்துவது, நல்வழிகளிலே அந்தந்த ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் எந்த நன்மைகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அதை வெளிப்படுத்துவது. இதான் 3 வகையான நன்றிகள். எனவே அல்லாஹ் திருப்திப்படுகின்ற வழிகளிலே நியாமத்துகளை பயன்படுத்துவது தான் நன்றி மனப்பான்மையின் யதார்த்தம், உண்மை நிலை. நன்றி இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியே அல்லாஹ் பொருந்துகின்ற முறைப்படி உறுப்புகளை பயன்படுத்துவது. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை சூரா சபா 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாவூதுடைய குடும்பமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள், நற்காரியங்கள் செய்யுங்கள். என்னுடைய அடியார்களிலே நன்றி மனப்பான்மை உள்ளவர்கள் மிக குறைவு என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்றி உள்ள அந்த குறைந்த அடியார்களை நீங்கள் ஆய்கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இரவு நேரங்களிலே கால் பாதம் வீங்கி வெடிக்கின்ற அளவு, தன்னுடைய பாதங்கள் வீங்கி வெடிப்பு விழுகின்ற அளவுக்கு நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், நான் ஒரு தடவை சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கால் வீங்கி காலிலே வெடிப்பு விழுகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டுமா என்ற கருத்திலே கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருப்பதை விரும்பக்கூடாதா? எனவே இந்த இபாதத்தெல்லாம், இந்த உறுப்பை நான் கால் வெடிக்கும் அளவுக்கு நீண்ட நேரம் நின்று வணங்குவது ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறுகின்ற ஒரு லட்சியத்தோடு என்று சொன்னார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது பொதுவாக
அந்த நியாமத்துகளை நல்ல சிறந்த கண்ணியமான விடயங்களை அடைவது, பாக்கியங்களை பெறுவதில் பயன்படுத்துவது, அதே போன்றும் பாவங்களை விட்டும் தவிர்ப்பதிலே பயன்படுத்துவது, பாவங்களுக்கு அதை உடந்தையாக்கிவிடக்கூடாது. எனவே கீழ்த்தரமான செயல்களுக்கு அந்த நியாமத்துகள் பாவிக்கப்படக்கூடாது. எந்த வளம், எந்த பொருளாதாரம், எந்த நியாமத்து, எந்த அருட்கொடை இருந்தாலும் அதன் மூலம் எந்த பாவமும் நடந்துவிடக்கூடாது. பாவங்கள் இருக்கின்றனவே நியாமத்துகளின் நெருப்பு, நியாமத்துகளை கரிக்கின்ற நெருப்பு. எப்படி நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்குமோ நியாமத்துகளை பாவங்கள் அழித்து இல்லாமலாக்கிவிடும். எனவே அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அடியார்களே என்ன தெரிய வருகிறது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வது, அதை பற்றி பேசுவது, அந்த நியாமத்துக்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு வழிபட நாம் முயற்சிப்பது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க முயற்சிப்பது, பாவம் செய்யாமல். எனவே எப்பொழுதுமே இது நியாமத்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலம் இணைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்போடு இணைய வேண்டும். எனவே இந்த அடிப்படையான அம்சங்கள் தான் பரிபூர்ணமான நன்றி. முஸ்லிம்களே, பொதுவாக இந்த நியாமத்தை நாம் நம்மிடம் இருக்கிறது, நம்முடைய நியாமத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு உஷாத்துணையாக அமைகின்ற செயற்பாடுகளிலே உள்ளதுதான். ஒரு அடியான் எப்பொழுதுமே தன் மீது இருக்கின்ற, தனக்கு கிடைத்திருக்கின்ற நியாமத்துகளை ஆழ்ந்து சிந்திப்பது, அதை பற்றி தனிமையிலே சிந்தித்து உணர்வது. எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய நியாமத்தென்ற சிந்தனையை மனதிலிருந்து இல்லாமல் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எப்பொழுது மனதிலே பதித்து கொண்டிருக்க வேண்டும், சதாவும் அதனுடைய நினைப்பில் இருக்க வேண்டும். அதே போன்று துனியாவுடைய விடயங்கள், வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகளிலே தன்னை விட துனியாவுடைய வளங்கள், வசதிகள் குறைவாக கொடுக்கப்பட்டவரை நோட்டமிட வேண்டும். அதே நேரம் தான் இந்த நியாமத்துகளை பற்றி தன்னிடம் அல்லாஹ் கேட்பான் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பான் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். எனவே இதெல்லாவற்றுக்கும் முன்னால் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடம் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த துஆவை, அப்படியான ஒரு கருத்துள்ள துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு செய்த உபதேசத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். முஆதே, உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கும், வஷுக்ரிக் உன்னுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும், வஹுஸ்னி இபாதத்திக் உன்னை அழகிய முறையிலே வணங்கி வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. 3 வகையான உதவிகள்: திக்ர் செய்ய, நன்றி செலுத்த, நல்ல இபாதத்துகளில் ஈடுபட. இப்படியான 3 பாக்கியங்களுக்கும் எனக்கு அமல்களுக்கு உதவி செய்வாயாக என்ற போன்ற துவாக்களை ஓதி வர வேண்டும். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். எனவே அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு வழிபட்டு நன்றி மனப்பான் உணர்ந்தால் அவன் பக்கம் பல்வேறுபட்ட நல்ல வணக்க வழிபாடுகள் மூலம் நெருக்கத்தை அடைகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு அடியான் நன்றியோடு அல்லாஹ் பக்கம் நெருக்கமான அமல்களை, வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமை, பொதுவாக இந்த நிலைமையில் ஒரு மனிதன் ஈடுபடும் பொழுது நியாமத்துகள் சம்பூர்ணமடையும், நியாமத்துகள் இன்னும் நிறைவாக கிடைக்கும். ஏன் தெரியும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நன்றி உணர்வோடு நடக்கின்ற பொழுது, அப்படி அல்லாஹ்வை மாத்திரம் நன்றி உணர்வோடு நாம் அல்லாஹ்வுடைய திருப்தி இலக்காக கொள்வது அல்லாஹ் நமக்கு செய்கின்ற ஒரு அனுகூலம், ஒரு அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஒரு பாக்கியம். எனவே ஒரு அடியான் எப்பொழுதுமே நியாமத்துகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த அல்லாஹ் அவனுக்கு அதிகமாக நியாமத்துகளை கொடுத்து கொண்டு இருப்பான். அதை ஏற்கனவே ஓதினார்கள். ஆலயம் 440 வசனம், ஷாக்கிரீங்களுக்கு அல்லாஹ் தகுந்த கூலிகளை, சன்மானங்களை கொடுப்பான். எனவே உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற நியாமத்துகளுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய உபகாரங்களுக்காக. அதே போன்று அப்படி நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது கிடைத்த நியாமத்துக்கும் நன்றி செலுத்த வேண்டும். உங்களை விட்டும் அல்லாஹ் அகற்றிய பிறருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எத்தனையோ சிரமங்கள், நோய் நம்பலங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது, ஆபத்துகள் உங்களுக்கு வராமல் இருக்கின்றது. எனவே அதற்கும் நன்றி செலுத்துங்கள். அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பெரும் அருட்கொடைகள் அனைத்தையும் நினைத்து நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதிலே மிக உன்னதமான, உயர்ந்த, மகத்துவமான ஒன்று தான் ஏகத்துவம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தனித்துவமாக அமல் செய்வது, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் நாம் விரைந்து செயல்படுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவது, பாவங்கள் ஹராம்களை விட்டு தவிர்த்து கொள்வது. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாறிவிடுங்கள். ஜுமர் 66வது வசனம். இபாதத்தும் செய்யுங்கள், ஷுக்ருள்ளவர்களாக மாறுங்கள். எனவே பொதுவாக நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கட்டம் நடப்பது அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமம். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை மறுத்தால் காலப்போக்கில் அவர் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக மாறிவிடுவார், அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமமாகிவிடும்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டு உதாசீனம் செய்வது, பாவங்களை செய்வது அனைத்தும் நன்றி கட்ட ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். நியாமத்துகள் 2 வகை. எப்பொழுதுமே நம்மோடு இருப்பது, எப்பொழுதுமே நிலையாக நம்மோடு இருப்பது, அது நம்மை விட்டு பிரியாது. இன்னும் ஒன்று புதிதாக நமக்கு ஏற்படக்கூடிய நியாமத், நம்மோடு உடலோடு நம்முடைய அன்றாட செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது. அது முஸ்தமிர்ரான்னு சொல்வார்கள், தொடராக நம்மோடு நிலைத்திருப்பது. இன்னும் சிலது அடுத்த நிமிடம், அடுத்த மாதம், அடுத்த நாள் நமக்கு எதிர்காலத்தில் நடக்க இருப்பது. அது புதுசாக ஒவ்வொன்று வந்து கொண்டே இருக்கும். எனவே தொடராக இருக்கக்கூடிய நியாமத், அன்றாடம் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் மூலம் அதற்குரிய நன்றி நடைபெறுகிறது. புதிதாக கிடைக்கக்கூடிய நியாமத் விசேடமாக நன்றிக்காக சுஜூது செய்து நாங்கள் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துமா நியாமத்துக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மனதார ஏற்று அந்த சுஜூதின் மூலம் அந்த சுக்கரை நிறைவேற்றுவது. ஈமானிய சகோதரர்களே, பொதுவாக நமக்கு அன்றாடம் புதிதாக காலாகாலம் கிடைக்கக்கூடிய நியாமத்துகளில் உள்ளதுதான் சில பருவகாலங்களை, நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பருவகாலங்களை எல்லாம் உருவாக்குவான். மாதாந்தம், வாராந்தம், அதுக்குரிய நாட்கள், மாதங்கள் என்று வரும். எனவே இப்பொழுது நமக்கு ஒரு மாதம், நாம் ஒரு மாதத்தில் விட்டிருக்கிறோம், ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது, அதாவது ஷாபான். ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் மக்களுடைய வருடாந்த பொதுவான அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய மாதம். உசாமத் பின் ஸைத் அறிவிக்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஷாபான் மாதம் நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்பதை போன்று ரமலான் அல்ல, அது ரமலான் பொதுவாக ஃபர்தான நோன்பு நோக்கக்கூடிய காலம், ஏனைய 11 மாதங்களிலும் ஷாபான் மாதம் அல்லாத, ஷாபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்பது போன்று ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை, அதிகமாக ஷாபானுடைய நாட்களில் நோன்பு நோட்கிறீர்களே, ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கின்ற மாதம்தான் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட ஷாபான் என்ற மாதம். அது அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்ற, முன்வைக்கப்படுகின்ற, ரப்புல் ஆலமீனிடம் அமல்கள் முன்வைக்கப்படுகின்ற மாதம். எனவே என்னுடைய அமல் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். நஸாஇ ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே ஒரு முஸ்லீம் எப்பொழுது ஷாபானுடைய மாதத்திலே நல்ல அமல்களிலே கவனம் செலுத்துவதிலே மிக முக்கியமாக சென்ற ரமலானில் அவருக்கு விடுபட்ட நோன்புகளை கலா செய்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பொதுவாக எனக்கு கடந்த ரமலானிலே விடுபட்ட நோன்புகளை பெரும்பாலும் ஷாபானில் தான் எனக்கு கலா செய்ய முடியுமாக இருக்கிறது. ஷாபானில் நான் கலா செய்து கொள்வேன். அதை தாண்டினால் அடுத்த ரமலான் ஆகிவிடும். ஒரு வருடம் நோன்பு அப்படியே கலாவாகிவிடும், கலாவாகிவிடும். எனவே ஷாபானிலே நான் கலா செய்து கொள்கின்ற பழக்கம் உள்ளவளாக இருக்கிறேன். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். எனவே அதனை கவனித்தல் இறுதியாக அடியார்களை பொதுவாக எப்பொழுதுமே தன்னுடைய நாட்டுக்கு கிடைத்த பாக்கியத்தை கூறுகள், பாதுகாப்பான நிம்மதியான மக்களுக்கு சுபிச்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அந்த நாட்டிலே. அதுக்கு உடந்தையாக அதிகாரிகள், ஆட்சியாளர் இருக்காங்க, அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு கியாமத் நாள் வரைக்கும் இந்த மக்கா நகர், இந்த அதே போன்ற ஏனைய எல்லா முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்களையும் நல்ல செழிப்பான, நிம்மதியான, பாதுகாப்பான ஒரு ஊராக அல்லாஹ் ஆக்குவானாக என்ற துஆவோடு, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுடைய ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு யாசிர் ஜூஸர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்துபாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்துபாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.